கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி வீட்டில் இருந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மரம் விழுந்து மின்கம்பி அறுந்ததில் வீட்டில் இருந்தவர்களை மின்சாரம் தாக்கியது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 26ஆம் தேதிக்குள் புயல் உருவாக வாய்ப்பு. தெற்கு அந்தமான் கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை, கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மூலம் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு. அறந்தாங்கி, பெரம்பலூரில் விட்டு மழை. மதுரை, விருதுநகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபங்கள் நீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க தொடரும் தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியிலும் தடையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் ஐவர் குழு கட்சிக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் குறித்து சென்னையில் ஆலோசனை. கட்சியை பலப்படுத்த டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் அனைத்து மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பேட்டி. டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. ஒவ்வொருவருக்கும் வீடும் மோட்டார் சைக்கிளும் இருக்க வேண்டும் என விஜய் பேச்சு. அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழி உருவாக்கப்படும் என வாக்குறுதி. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஜென்சி தலைமுறையை தற்குறி என விமர்சிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தற்குறி அல்ல, ஆச்சரியக்குறி என்றும் பேச்சு. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. அறிவில்லாமல் பேசுபவர்களுக்காகத்தான் அறிவு திருவிழா நடத்தப்படுகிறது. விஜய் மீது திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சனம். இயக்கத்தின் தோற்றத்திற்கான காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இடையிடையே நம்முடைய எதிரிகளை ஒரு வார்த்தைகள் திட்டுவது என்பது வழக்கமாக எந்த பேச்சாளரும் செய்யக்கூடிய ஒன்று. அதற்காக இது அறிவு திருவிழா இல்லை என்று சொல்ல முடியாது. அறிவில்லாதவர்களை திட்டுவதற்கு பேரும் சேர்ந்து அறிவு திருவிழா தான். புதுச்சேரியில் செய்தியாளருடன் சீமான் வாக்குவாதம். ஆத்திரத்துடன் ஒருமையில் பேசினார். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே பிரச்சனை இருக்கு. தள்ளி வாங்க. ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் விருது வென்றார் நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார். வெனிஸில் நடந்த விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பு. நாகப்பட்டினம், மதுரையில் தக்காளி விலை 2 மடங்காக உயர்வு. கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை. தெருநாய்களை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தன்னார்வ அமைப்பு சார்பில் கால்நடை பேரணி.
நடிகை நிவேதா பெத்துராஜ், நடன இயக்குனர் ராபர்ட் மாஸ்டர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதும் கூட்டம். 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விமானி நமன் சியாலின் உடலை கண்டு உறவினர்கள் கண்ணீர். சூலூரில் இருந்து தனி விமானம் மூலம் இமாச்சல பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடலுக்கு மரியாதை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி வீட்டில் இருந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. மரம் விழுந்து மின்கம்பி அறுந்ததில் வீட்டில் இருந்தவர்களை மின்சாரம் தாக்கியது. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 26ஆம் தேதிக்குள் புயல் உருவாக வாய்ப்பு. தெற்கு அந்தமான் கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், மதுரை, கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மூலம் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பு. அறந்தாங்கி, பெரம்பலூரில் விட்டு மழை. மதுரை, விருதுநகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு. குறுக்குத்துறை முருகன் கோவில் மண்டபங்கள் நீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க தொடரும் தடை. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியிலும் தடையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் ஐவர் குழு கட்சிக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் குறித்து சென்னையில் ஆலோசனை. கட்சியை பலப்படுத்த டிசம்பர் 9ஆம் தேதிக்குள் அனைத்து மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பேட்டி. டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம். சட்டமன்ற தேர்தல் மற்றும் கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. ஒவ்வொருவருக்கும் வீடும் மோட்டார் சைக்கிளும் இருக்க வேண்டும் என விஜய் பேச்சு. அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழி உருவாக்கப்படும் என வாக்குறுதி. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஜென்சி தலைமுறையை தற்குறி என விமர்சிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தற்குறி அல்ல, ஆச்சரியக்குறி என்றும் பேச்சு. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. அறிவில்லாமல் பேசுபவர்களுக்காகத்தான் அறிவு திருவிழா நடத்தப்படுகிறது. விஜய் மீது திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சனம். இயக்கத்தின் தோற்றத்திற்கான காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இடையிடையே நம்முடைய எதிரிகளை ஒரு வார்த்தைகள் திட்டுவது என்பது வழக்கமாக எந்த பேச்சாளரும் செய்யக்கூடிய ஒன்று. அதற்காக இது அறிவு திருவிழா இல்லை என்று சொல்ல முடியாது. அறிவில்லாதவர்களை திட்டுவதற்கு பேரும் சேர்ந்து அறிவு திருவிழா தான்.
புதுச்சேரியில் செய்தியாளருடன் சீமான் வாக்குவாதம், ஆத்திரத்துடன் ஒருமையில் பேசினார். உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தேர்தல் ஆணையம்? ஏய், அரசு சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்கணுமா? தேர்தல் ஆணையம் முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை? நீ தொடக்கத்துல இருந்தே ஏதோ பிரச்சனை இருக்கு, தள்ளி வாங்கிட்டு வா. ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் விருது வென்றார் நடிகரும் கார் ரேசருமான அஜித்குமார். வெனிஸில் நடந்த விழாவில் குடும்பத்துடன் பங்கேற்பு. நாகப்பட்டினம், மதுரையில் தக்காளி விலை 2 மடங்காக உயர்வு. கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை. தெருநாய்களை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் தன்னார்வ அமைப்பு சார்பில் கால்நடை பேரணி. நடிகை நிவேதா பெத்துராஜ், நடன இயக்குனர் ராபர்ட் மாஸ்டர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை கோயிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைமோதும் கூட்டம். 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விமானி நமன் சியாலின் உடலை கண்டு உறவினர்கள் கண்ணீர். சூலூரில் இருந்து தனி விமானம் மூலம் இமாச்சல பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடலுக்கு மரியாதை.